நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் ரெக்ரூட்மெண்ட் ஜாப் 2024 அருமையான ஒரு மத்திய அரசு வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. அதாவது பிஇ, பிடெக், எம்இ, எம்டெக் முடிச்சிருக்கவங்களுக்கு அருமையான ஒரு மத்திய அரசு வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. யாருமே இந்த வேலைவாய்ப்பை மிஸ் பண்ணிடாதுங்க. நம்ம இப்போ இந்த போஸ்ட் நேம், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஜாப் லிஸ்ட் இந்த வேலைவாய்ப்பு என்ன, சேலரி டீட்டெயிலு, இந்த வேலைவாய்ப்பு வயது வரம்பில் நம்ம டீட்டெயிலாக ஒன் பை ஒன்றா பார்க்கலாங்க. இந்த வேலைவாய்ப்பு போஸ்ட் நேம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சீனியர் இன்ஜினியரிங் கிரேட் 3 போஸ்ட்டுக்கான வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. டோட்டல் காலிடங்கள் பார்த்தீங்கன்னா 5 காலிடத்துக்கான வேலைவாய்ப்பு அதிகபூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு நம்ம எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஇ, பிடெக், எம்இ, எம்டெக் முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், இந்த மாதிரி பல டிகிரி முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. எம்இயில் பார்த்தாலுமே அதே டிகிரி நீங்கள் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதனை தொடர்ந்து இந்த வேலைவாய்ப்பு வயது வரம்பு ஏஜ் லிமிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு மினிமம் 21 வயசு கம்ப்ளீட்டாக இருக்குங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 32 வயசு கொடுத்துருக்காங்க. 21லேருந்து 32 வயசு உள்ளாடி இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்சி, எஸ்டி இவங்களுக்கு 5 இயர்ஸும், ஓபிசி கேட்டகரி 3 இயர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு மாத சம்பளம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 50,000 தொடங்கி 1,60,000 வரைக்கும் பர் மந்த் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க சம்பளமாக இந்த வேலைவாய்ப்புக்கு. இந்த வேலைவாய்ப்பு செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷனுங்க, எழுத்து தேர்வு நடக்குங்க. எழுத்து தேர்வில் பாஸ் பண்ணலுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மற்றும் இன்டர்வியூ மூலம் ஆட்கள் செலக்ட் பண்ணப்படும்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் இந்த வேலைவாய்ப்பு எப்படி அப்ளிகேஷன் ஃபீஸ் செலக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, பிடபிள்யூடி, எக்ஸ் சர்வீஸ் மேன் இவங்களுக்கெல்லாம் எக்ஸம்டட், இவங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதர் கேட்டகரி ஜென்ரல் கேட்டகரி பார்த்தீங்கன்னா 600 ரூபா கொடுத்துருக்காங்க ப்ளஸ் ஜிஎஸ்டியோட சேர்த்து. இதை ஆன்லைன் பேமெண்ட் மூலம் நீங்கள் பே பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு அப்ளை பண்ணுறதுக்கான இம்பார்ட்டன்ட் டேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 5/10/2024 அக்டோபர்லேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 24/10/2024 அக்டோபர் மாதத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக அஃபீஷியல் வெப்சைட்டு, அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்கு, அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாம் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். அதை கிளிக் பண்ணி இந்த வேலை சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாங்க.